வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ. நான் வாங்கின பொருட்களையும் அதோடைய விலையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன், பார்க்கலாம். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இந்த பவுலு 189. தமிழ் வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஒரே பழைய பாத்திரமாக யூஸ் பண்ணுறமே, புதுசாக அதில் வச்சு காமிக்கலான்னு வாங்கினதுங்க. சின்னது வந்து 39 rupees. இது பாருங்கள், இது வந்து எஸ் கொக்கி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது திங்ஸ்லாம் மாட்டுறதுக்கு. இது வித்தியாசமாக இருந்துச்சு, இங்கே மாட்டி காமிச்சிருக்காங்க பாருங்கள். நானும் மாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சேலத்தில் செல்லர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க, அதில் வாங்கினது 80 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 60 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பு பாருங்கள், நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். எங்கே வேணால் மாட்டிக்கலாம், நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த கிளிப்பு நம்ம துணிக்காக வைக்கிறோம்ல கிளிப்பு, அது மாதிரி இருக்குது. இதோ மாட்டிக்கலாம், ஏதாவது மாட்டுறதுனா மாட்டிக்கலாம். இது இங்கே கீழே காமிச்சிருக்கேன், எடுத்துடலாம். இங்கே மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? பிடிச்சிக்குது, ஏதோ மாட்டிக்கலாம், நமக்கு அவசியம். ஏதாவது நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், பிளேட்லாம் மாட்டி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டாண்ட்லேயும் மாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ இது பாருங்கள், கரெக்டாக இருக்குது இந்த இடத்து. இங்கே ஏதாவது மாட்டிக்கலாம். நம்ம பீலர் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதோ நல்லாயிருக்கு. இது பாருங்கள், இது ஒரு பீலரு. இது வந்து இது 80 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 60 ரூபா. இது யூஸ் பண்ணி பார்க்கணும், எங்கள் சார் தான் வாங்கினார். வித்தியாசமாக இருக்குது, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சீவரத்துக்கு இருக்குது. இது கத்தி மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு விதமாக சீவு வாங்கலாம். அதை நான் சீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தோல் சீவரத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து சில இதெல்லாம் உள்ளே குடஞ்சி எடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு அவசியமாக உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கே தெரியல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இது வந்து எக்ஸிபிஷனில் வாங்கினது. இங்கே பாருங்கள், 70 rupees நினைக்கிறேன். இது கத்திலாம் நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாமா இதில். இங்கே ரொம்ப மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவோம்ல, பலகரம்ல உட்காந்து திருவோம்ல, அதில் அந்த முள்ளுமுள்ளாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஷார்ப் பண்ணலாமா இதை. இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து நெருக்கமாக இருக்குது, அதில் கொஞ்சம் எட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த பாருங்களேன் உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இப்படி வச்சு நம்ம ஷார்ப் பண்ணணுமா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா. கத்தியில் நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா. இங்கே நல்லா அப்படியே ரொம்ப மாதிரி இருக்குது. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், தெரியுதா? இப்போ தெரியுது. நெக்ஸ்ட்டு ஒரு வைப்பருங்க, எனக்கு இது அடிக்கடி பிஞ்சு போயிடும். இது 120, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எஜிப்ஷன் வாங்கினது தான். இதெல்லாம் எஜிப்ஷன் வாங்கினது தான். இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வந்து 40 rupees. லாஸ்ட் டைம் வாங்கினது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இப்போ இது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. 3 வாங்கி நம்ம சட்னிலாம் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கினா இது ஒரு 3 எடுத்துருக்கேன். இந்த டப்பி பாருங்கள், 40 rupees தான். இது ஏதாவது நமக்கு கொஞ்சோண்டு பொருள் மீதி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக வாங்கினேன். இது நல்லா ஒன்று நல்லா டைட்டாக இருக்குது, ஒன்றும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது வந்து 40 rupees. இந்த ஸ்பூன் வாங்கினேன், இதை பாருங்கள், ஒன்று 40 rupees தான். இது மட்டும் தான் எஜிப்ஷனில் வாங்கினது. ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருக்கேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நான் பின் பண்ணி வைக்கிறேங்க. அதில் பாருங்கள், ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். அதில் எல்லாமே அந்த எஜிபிஷனில் நிறையா இருந்துச்சு, அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது பாருங்கள், ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்கலாம் குட்டீஸ்களுக்கு. இது 2 டிசைனில். இது வந்து அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுங்க, இது விலையெல்லாம் போடவே இல்லை. இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது பாட்டில் மாதிரியே சில்வரில். இது வந்து கோஸ் சிஸ்டர் கொடுத்தாங்க, வரலட்சுமி நோம்புக்கு தாம்பூலம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் வச்சு கொடுத்தாங்க எனக்கு. இது இதோடைய மங்களில் தான் வாங்குது. இதோடைய விலை வந்து 470 ரூபா போட்டிருக்குது, டிஸ்கவுண்ட் போக 423 ரூபா போட்டிருக்குது. இது தேங்காய் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இந்த கீ செயின் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. இது வந்து 40 rupees. இது எஜிபிஷனில் தான் வாங்கினது. இந்த சின்ன வாட்டர் கேன் வந்து 21 ரூபா, 25 ரூபா போட்டிருக்கு, டிஸ்கவுண்ட் போக 21 ரூபா. இந்த வாட்டர் ஜெக் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம தண்ணி ஊற்றி அழகாக ஊற்றி விடலாம். இது வந்து அக்கா கொடுத்தது. இது பாருங்கள், ஆயில் கேனு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் ஆயில் கேன்லாம் யூஸ் பண்ணதில்லை, இனிமேல் யூஸ் பண்ணி பார்க்கணும். இதோ பாருங்கள், மூடி பாருங்கள், இப்படி எடுத்து விட்டுக்கணும், இப்படி லாக் பண்ணிக்கணும். நல்லா இருக்குது. உள்ளே பாருங்கள், ஒரு லிட்டர் கொள்ளுன்னு நினைக்கிறேன். 900 போட்டிருக்காங்க ml. 1 லிட்டர் கொள்ளும். இதோட என்னென்னு பார்க்கலாம். ஃப்ளாஸ்க்கு 3 இருக்கும், நாங்களே இன்னொன்று காணும். இதில் இருக்கேன், கரெக்ட் செட்டாக இருக்குது. 3 கப் இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்லாம் நம்ம வந்து நல்லா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். இதை அப்படியே காதில் வச்சு பார்த்தா ஒரு மாதிரி கும்முன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வச்சு பார்க்கலாம்.
அவ்வளோ சவுண்டு வரல, என்னன்னு தெரில. அப்படி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே மில்டர்லாம் வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் நல்லா சவுண்டு வரும். இது எப்படின்னு எனக்கு சரியாக தெரியலையே. நல்லாயிருக்கு. நம்ம எங்கேயாச்சும் பிக்னிக் போனோம்னா அதில் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மண்பானை பாருங்கள், அழகாக இருக்குல்ல. தயிர் உர ஊற்றிக்கலான்னு அக்கா தான் வாங்கிட்டு வந்தது. இது எல்லாமே அக்கா வாங்கிட்டு வந்தது தான். அதனால தான் விலையெல்லாம் போடலை, உங்களுக்கு சொல்லலான்னா. எதுலேயுமே விலை போடலை. இதுவும் காமிக்கிறேன். இதுவும் அக்கா வாங்கிட்டு வந்தது தான். பாக்ஸு, இது ஒரு பவுலு. இது பாருங்கள், இது ஒரு அக்கா கொடுத்தாங்க. இது வந்து 80 ருபீஸ் போட்டுருக்கு. 72 ருபீஸ் மங்கலில் வாங்கியிருக்காங்க. சில்வர் ஜாமான் ஏற்கனவே நிறைய வச்சுருக்கேன், அது எப்படியும் சேர்ந்துருது. இதுவும் அக்கா வாங்கி கொடுத்தது தான். இது நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சில்வர்லாம் அடுப்பில் வச்சோம்னா பிடிச்சிக்குது, அடி பிடிக்குது. குழம்பு அழகாக வச்சுக்கலாம். கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா குழம்பு நிறையா செய்வோம்னீங்களா, அப்போ அழகாக ஊற்றி வச்சுக்கலாம் டேபிளில். சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இதுவும் அக்கா கொண்டு வந்தது. அப்பா சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இட்லி மாவில் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நம்ம ரொம்ப அழகாக நல்லாவும் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஆடி டிஸ்கவுண்ட்டில் வாங்கினது. இது வந்து ஷர்ட்டு சாருக்கு வாங்கினது. 1400 போட்டிருக்கு, 50% டிஸ்கவுண்ட்டு. இது பாருங்கள், டாப்ஸ் ஒன்று, குட்டி டாப்ஸு. இது வந்து 895 ரூபா போட்டிருக்குது. 10% அப்படின்னு நினைக்கிறேன். 10% தான் டிஸ்கவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆடி ஆஃபரில் தான் வாங்கினது. இதோ இது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க டிசைனு. அதே பாருங்கள், கீழே வருது. நான் விரித்து காமிக்கிறேன். இதை நைட்டி ஒன்று பாப்பாவுக்கு. இது வந்து எவ்வளோ விலை? 840 ரூபா போட்டிருக்குது. இதுவும் 10% டிஸ்கவுண்ட் நினைக்கிறேன். ஆடி ஆஃபரில் தான் வாங்கினது. இது துணி நல்லா மொத்தமாக இருக்குதுங்க, குளிருக்கு தான் போட்டுக்க முடியும். இது உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். கவுன் டைப்பில் இருக்குது. கண்டிப்பாக குளிருக்கு தான் போட முடியும். இங்கே பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லு. இது இங்கே ஸ்ப்ரில் மாதிரி வச்சுருக்காங்க, ஃபுல் ஸ்லீவு, கவுன் டைப். அப்படியே நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும். இதுவும் நான் விரித்து உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும். இது பாருங்கள், நைட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோ டைப்பில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக தெரியுதுங்களா. கை ஸ்ப்ரில் வச்சுருக்குது, ஃபுல்லு கையே நாட் கொடுத்துருக்காங்க நம்ம கட்டுறதுக்கு. நல்லா இருக்குது. சுடிதாரையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் பாருங்கள், இது நல்ல ஒரு க்ரீனு, அப்படியே நல்லா சைனிங்காக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல. பட்டு சாரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சைனிங்காக நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோ டைப்பில் காமிக்கிறேன். இதுவும் கை வந்து 3/4 நல்லா இருக்குது. கொஞ்சம் டிமார்ட்டில் வாங்கின திங்ஸையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஜல்லடை, மாவு செலுக்கிற ஜல்லடை, நல்ல இந்த கண் வந்து நல்லா சன்னமாக இருந்துச்சு. இதோடைய விலை வந்து 149. இது பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்குது. மெயினாக நான் வந்து பீட்ரூட் கோல தோசையெல்லாம் செய்கிறேன்ல, டிசைனாக அதுக்கு கழுவுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி இது வாங்கினேன். நல்லா கழுவு நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இதோடைய விலை வந்து 59. இந்த ஸ்க்ரப்பரு, இது விலை மறந்து போயிடுச்சு எனக்கு. இது நல்லாயிருக்கும், காலா கம்பெனி நல்லாயிருக்கும். இதில் 3 பீஸ் இருக்குது. இது பாருங்கள், ஒட்டனை அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது ஃபேன்லாம் நல்லா அடிக்கலான்னு வாங்கினேன். இதை பிரிச்சே காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்குது. நிறையா இருக்குது இந்த இது புசு புசுன்னு. அதே மாதிரி லென்த்து பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஃபேன் அளவுக்கு எட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோடைய விலை வந்து 149. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். தாராளமாக வாங்கலாம், நல்லாயிருக்கு. இது பாருங்கள், இது ஒரு தொடப்பம். இது பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒட்டனை அடிச்சுக்கலாம், ஜன்னலெல்லாம் ஒட்டை அடிச்சுக்கலாம், கூட்டிக்கலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதில் 3 இருக்குது. 4 இருக்குது, 4 இருக்குது. இதில் 1 2 3 4 4 இருக்குதுங்க. நல்லா இருக்குது. இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இதோடைய ப்ரைஸ் வந்து 375 போட்டிருக்குது. இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் போக 199. லேசாக தான் இருக்குது. கூட்டி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதை நம்ம அப்படி கழட்டி கூட கழிக்கலாமா என்னமோ தெரில, காமிச்சிருக்காங்க. அந்த பாருங்க, கழட்டுறது கூட இருக்குது. நமக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சி, ஆசையாக இருந்துச்சு, வாங்கினேன். ஆனால் யூஸ் ஆகும், யூஸ் ஆகாமலாம் போகாது. யூஸ் ஆகிற பொருள் தான் நான் முடிஞ்ச வரலும் வாங்கிடுவேன். அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் செப்பல்ஸ் வாங்கினது காமிக்கிறேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது. அழகாக இருக்குல்ல, புசு புசுன்னு நல்லா இருக்குங்க. அது இப்போ குளிருக்கு தரையில் காலையை வைக்க முடியல, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பொம்மை போட்டு அழகாக இருக்குது பொண்ணுக்குட்டி. இது வந்து 350 ருபீஸு. இது பாப்பாவுக்கு வாங்கினது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், இது டிமார்ட்டில் வாங்கினது. சும்மா டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு 79. இதுவும் அதே மாதிரி தான் 99. இது ரெண்டுமே எனக்கு. இது 79. இது வந்து சாருக்கு வாங்கினது. அவ்வளோதான், டிமார்ட்டில் வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இதை நம்ம கழட்டிட்டு நல்ல தண்ணியில் கழுவிக்கலாம். டஸ்ட்டெல்லாம் போயிடும். காய வச்சுட்டு பிறகு எடுத்து மாட்டிக்கலாம். அப்படி தான் போட்டிருக்கு அதில். இப்போ தான் பார்த்தேன் நான். நல்லா இருக்குது.
வெயிலில் காய வச்சுக்கிறதுக்கு நல்லா பிளாஸ்டிக் இருக்க வச்சு நல்லா இருக்கு. 199க்கு பரவாயில்ல, வாங்கலாம், ஒர்த்து தான், நல்ல கம்பெனி தான். இப்போ காமிக்க போகிறது எல்லாமே க்ரோஸா ஐட்டம்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ பாருங்கள் தொடர்ந்து. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீடில், க்ரோஸா நீடில், அமேசானில் வாங்கினது தான் இது. இது வந்து 8 ஊசி இருக்குங்க. இதில் 170 ருபீஸ். இது கண்டிப்பாக நமக்கு தேவை க்ரோஸா போடுறதுக்கு. இது வந்து தனியாக ஒன்று வாங்கினேன், 30 ருபீஸ். இதெல்லாம் அவசியமாக தேவைப்படும் நமக்கு. இது சேலத்தில் வாங்கினது தான். நான் எந்த கடைங்கிறத அட்ரஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு கடையெல்லாம் போடுறேன், எந்த ரூட்டில் போய் வாங்கணுங்கிறது. இப்போ வந்து அதை விசிட்டிங் கார்டு காமிக்கிறேன், வேணால் தேவைப்பட்டால் வாங்கிக்கங்க. இது பாருங்கள், பொம்மை செஞ்சோம்னா அதுக்கு கண் வைக்கணும் இல்லையா, அது சின்னது பெருசுமாக வாங்கியிருக்கேன். இது வந்து அடையாளத்துக்கு போட்டுக்குவாங்க, பின்னும் பொழுது டேர்னிங் பண்ணும்போது இந்த கவுண்டிங் பண்ணுவோம் நம்ம. அது வந்து ரோஸாக கற்றுக்கிட்டாவே தெரியும். அது கொஞ்சம் வாங்கினேன், ஒரு 5 பீஸ் மட்டும் வாங்கினேன். இது வந்து 10 ரூபா, இது 10 ரூபா. இது வந்து நூல் கோக்குறது, இந்த இதில் உள்ளன கோக்குறதுக்காக. இது 5 ருபீஸு, இது 10 ருபீஸு. அப்புறம் கீ செயின் செய்கிறதுக்கு இந்த பாருங்க, கீ ஹோல்சேலாக வாங்கினது. இது வந்து 70 79 ருபீஸோ எல்லாமே பில்லாக போட்டிருந்தாங்களா, அதுவும் ஒட்டுக்காக எழுதிட்டாங்க, எது எதுன்னு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டாங்களா, அது எனக்கு தெரியல. இது வந்து 70 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதோ பிஸ்னஸ் செய்கிறவங்க இருந்தாலும் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம், இல்லை நம்ம யாருக்கா செஞ்சு கொடுக்குறதா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காலும் வாங்கிக்கலாம். ஹோல்சேலாக தனியாக வாங்கினா விலை கூட இருக்கும். இது பரவாயில்ல, 35 என்னமோ இருந்துச்சு, எண்ணி பார்த்தேன், கரெக்டாக தெரியல, மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்சேலாக வாங்கினோம்னா நமக்கு வந்து விலை கம்மி. அப்படியே பாக்கெட்டோடு வாங்கினா இது வந்து இது இருக்கிறதுல கொஞ்சம் விலை கம்மி. ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்குது நூல். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. இதில் ஒன்று எடுத்துட்டேன் நான் போட்டு பார்க்குறதுக்காக. இதே போல் தான் இந்த இதில் இதெல்லாம் பாருங்கள், ஒன்று வாங்கினேன் கலரு. ஒன்று வந்து 18 ரூபா. இதெல்லாம் வந்து ஒன்று வாங்கினது கலரு. ஒரு பீஸ் வந்து 18 ரூபா. இதை ஃபுல்லாக எழுதி கொடுத்துருக்காங்க. இது ஹோல்சேலாக வாங்கியிருக்கலாம் இல்லைங்களா. இந்த பாக்கெட் வந்து 96 ருபீஸ் இது. அப்புறம் இந்த நீடில் பாருங்கள், இது உள்ள நம்ம பொம்மையெல்லாம் செஞ்சால் தைக்கிறதுக்கு தலை பாடியெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த ஊசி தேவைப்படும். இது வந்து 10 ருபீஸு. இது வந்து கண், இது வந்து பொம்மை செஞ்சுட்டு அப்படியே உள்ளே வச்சு இந்த வாசர் மாதிரி இருக்கீங்களா, அதை வைக்கணும். இது ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். இது 10 ருபீஸ். இது நம்ம டால்லாம் செஞ்சோம்னா நமக்கு ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு ஃபைபர் பஞ்சு. இந்த பாருங்கள், இது கொஞ்சம் தான் வாங்கினேன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். நல்லா கற்றுக்கிட்ட பிறகு நிறையா வாங்கிக்கலான்னு. ஒரு 500 ரூபா கொண்டு போனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த ஐட்டம் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துடலாம். லீவாக இருக்கும்போது கிளாஸ் போகணுன்னு அவசியம் இல்லை, யூடியூப்லேயே நிறையா வருது, அதை பார்த்தே நம்ம கற்றுக்கலாம். இந்த பாருங்கள், கடை அட்ரஸ்ஸு பார்த்துக்கோங்க. நிறையா பேர் காமிக்கிறீங்க கடை அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் தரமாட்டேங்கிறீங்கிறீங்க. அதுக்கு தான் இந்த தடவை நான் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த பாருங்கள், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. சேலத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரீசனபிளாகவும் இருக்குது. ஆனால் ஈவினிங் டைம் போகக்கூடாது, ரொம்ப கும்பலாக இருக்குது. நமக்கு நம்ம சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அவசரமாக எடுத்துடுறாங்க. மதியான டைமில் போகணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவங்களே சொல்கிறாங்க, ஹோல்சேல் வியாபாரிக்கு மெயினாக எடுத்து கொடுக்குற வாசி நமக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுக்க முடியல. அதனால் நீங்கள் மதியான நேரத்தில் போய் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி காலையில் நேரத்தில் போய் வாங்கிக்கோங்க. நான் ஈவினிங் டைம் தான் போவேன் எப்போ பார்த்தாலும், அப்போ தான் நமக்கு வேலை ஒழிஞ்சிருக்கும். இது பாருங்கள், இது கீ செயின் வந்து இந்த கீ செயினையும் அந்த நம்ம டால் சீரம் இல்லைங்களா, அது ரெண்டையும் இணைக்கிறது, அதில் மாட்டி விடுறதுக்கு. நான் உங்களுக்கு செஞ்சோன்னா காமிக்கிறேன். இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்மைலி போட்டுட்ருக்கேன், ஸ்மைலி பால் மாதிரி கை செயின். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பொம்மையில் குக்கியில் மாட்டி விட்டு போடணும். அதுக்கும் தனியாக கொடுத்துட்றாங்க. ஆனால் நான் வந்தோன்னே கவுண்ட் பண்ணி பார்த்தேன், இதுக்கும் 2 பீஸ் குறையுது. இந்த நீடில் ஒன்றும் தேவைப்படும் நமக்கு. இது 10 ருபீஸ். இது நான் பழசு முன்னே வச்சுருந்தேன். இது நார்மலான ஊசி மாதிரி இருக்காதுங்க, இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்காது, மொன்னையாக இருக்கும். ஏன்னா அப்படி உள்ளே விட்டு இப்படி தைக்கும் பொழுது ஷார்ப்பாக இருந்தால் நூல்லாம் பிரிஞ்சிக்கிட்டு வரும். அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் 10 ருபீஸ் தான். பேசிக்காக செய்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கண்டு வாங்கி கொடுத்து இந்த ஒரு ஊசி மட்டும் வாங்கி கொடுங்க போதும், ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். இந்த பாருங்க, இது 2 மட்டும் வாங்கி கொடுத்து நல்லா கற்றுக்கிட்ட பிறகு இந்த திங்ஸ்லாம் ஒரு 500 ரூபா செலவு ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், வாங்கி கொடுங்க, அழகாக போடுவாங்க பிள்ளைங்களுக்கு, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு. இதெல்லாம் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்ததுங்க உள்ளெல்லாம், அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.